இயேசு லூக்வார்ம் கிறிஸ்டியன்ஸை விட கோல்டான சின்னர்ஸை தான் அதிகம் விரும்புகிறார் என்று நினைக்கிறீர்களா? அது முற்றிலும் தவறு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு லவோதேசியா சபையை பார்த்து, நீ ஹாட்டாகவோ அல்லது கோல்டாகவோ இருந்தால் நலம் என்று சொல்கிறார். நாம் பொதுவாக ஹாட் என்றால் ஸ்பிரிச்சுவல் ஜெலசி என்றும் கோல்ட் என்றால் பாவம் என்றும் தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் இதை வேத அறிஞர்களின் பின்னணியோடு பார்த்தால் இது அந்த ஊரின் வாட்டர் சப்ளை சம்பந்தப்பட்டது. லவோதேசியாவுக்கு பக்கத்தில் இருந்த ஹீராபோலிஸ் ஊரில் ஹீலிங் தரக்கூடிய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருந்தது. அதே மாதிரி கொலேசே ஊரில் ரெஃப்ரெஷிங் தரக்கூடிய கோல்டு வாட்டர் இருந்தது. லவோதேசியாவுக்கு அக்வாடக்ட் என்று சொல்லப்படும் பைப் மூலமாக வரும் தண்ணீர் வழியிலேயே ஆறிப்போய் லூக்வாமாக குடிக்க முடியாமல் யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். அதனால் இயேசு, நீங்கள் யாருக்கும் ஹீலிங் தரக்கூடியவர்களாகவும் இல்லை, ரெஃப்ரெஷிங் தரக்கூடியவர்களாகவும் இல்லை, எதற்கும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறீங்க என்று தான் அவர்களை கண்டிக்கிறார். ஸோ இயேசு உங்களை ஸ்பிரிச்சுவலி கோல்டாக மாற சொல்லவில்லை. You are not meant to be held back. You are called for greatness. மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக, யூஸ்ஃபுல்லாக இருக்க சொல்கிறார். இது மாதிரியான ஆழமான பைபிள் ஃபேக்ட்ஸை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க.